ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் தான். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கலவை சாதத்தில் தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் தனியாக இருக்குது, தேங்காய் சாதம் தனியாக இருக்குது. நம்ம தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கணும். பொரிஞ்சக்கப்புறமா கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 4ஆக அரிஞ்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரித்து 4ஆக அரிஞ்சிட்டு ஆட் பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும்போது இந்த வெங்காயத்தில் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இல்லை விருப்பப்படுறவங்க இல்லை எனக்கு பெரிய வெங்காயம் போட்டால் தான் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதை நீல வாக்கில் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃப்ளேவரும் தெரியும். கண்டிப்பாக என்னை மறக்காமல் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவீங்க. ஐ எம் ஷியோர் ஆன் தட். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்குமே வந்து வணக்கணும். வணங்கினதுக்கப்புறமா இதில் நாம் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தேங்காய் சாப்பாட்டில் வரமிளகா ஃப்ளேவர் தான் பிடிக்கும். அதுக்காக மொத்த இதுக்கு காரத்துக்கு சேர்த்து ரொம்ப காரமான மிளகாயாக இருந்துச்சுன்னா 2 மீடியம் சைஸ் வரமிளகாய் எடுத்துக்கலாம். இல்லை காரம் கம்மியாக தான் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 போட்டுக்கலாம். இல்லை ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தால் ஃபைன் அப்படின்னா ஒரு சின்ன மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்த சாப்பாட்டுக்குமே சேர்த்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரமாக இருக்குது. சிலதெல்லாம் காரம் இல்லாமல் கூட இருக்கும். குண்டு மிளகா இருக்குன்னா அது நீங்கள் 1 ஆர் 2 சின்னதாக பார்த்து போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை மட்டும் இந்த கலவை சாதத்தில் எந்த ஒரு கலவை சாதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. கருவேப்பிலை எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுக்கும், நல்ல அரோமாவும் இருக்கும். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு எப்போவுமே வந்து வணக்கும்போது ஒரு டிப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நீங்கள் லைட்டாக வந்து சிம் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே வந்து தீ ஒரே மாதிரி பரவிட்டுருக்கும். நம்மளுக்கு எதுவும் அடியும் பிடிக்காது, அதே சமயத்தில் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் சாப்பாடும் கிடைக்கும். இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாப்பாட்டுக்கும் சேர்த்து, சாப்பாட்டில் நான் உப்பு ஆட் பண்ண மாட்டேன். இல்லை நீங்கள் சாப்பாட்டில் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, வடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது கொஞ்சமாக போட்டால் போதும். ஆட் பண்ணக்கப்புறமா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நான் துருவியிருக்கேன். ஒரு சிலது சில்லா கட் பண்ணி போடுறதும் இருக்கும். சில இது பண்ணிவிட்டு லைட்டாக மிக்சியில் டர் பண்ண போகிற மாதிரி இருக்கும். நான் எனக்கு வந்து தேங்காய் துருவலாக தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல்லையும் சரி கொஞ்சம் நிறையாவே இது பண்ணிங்க. ஏன்னா சாப்பாடுக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இது வந்து நான் ஒரு தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 1/2 கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் மூடி ஃபுல்லுமே இது பண்ணியிருக்கேன். கலந்துட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி அந்த தாளிப்பும் சரி தேங்காயும் சரி நல்லா இது பண்ணுற மாதிரி நல்லா கலக்கிக்கணும். அந்த தேங்காய் வந்து லைட்டாக சூடாகணும், அதுதான் நமக்கு மெயினு. ஏன்னா சில சமயம் வந்து நீங்கள் அந்த இது வந்து சூடாகாமல் சாப்பாடு போட்டு கலக்கிட்டிங்கன்னா மத்தியானம் கொண்டு போகிற டைமில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ சன்னமாக வச்சுட்டு எல்லா சைட்லேயுமே வந்து அந்த தேங்காயில் சூடு பிடிக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மெயினான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய். நான் வந்து தாளிப்புக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், ஆயில் எடுத்திருப்பேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் விட்டுக்கலாம் கடைசியாக இது பண்ணும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அரோமாவும் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் ரொம்பவே எடுத்து கொடுக்கும். சிலர் வந்து தேங்காய் எண்ணெயிலேயே தாளிப்பாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக பிடிக்கும், நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கலந்துட்டு ஆல்ரெடி ஒரு 2 1/2 கப் வந்து சாப்பாடு வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன். அது கூட இப்போது தேங்காயும் இந்த மிக்ஸ்சரை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த சூடு வந்து இது வந்து சூடாக இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. சாப்பாடு சூடாக இருந்தால் தான் நம்ம சாப்பாடு இது கலக்கும்போது களி மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா சாப்பாடு வந்து வடித்தோடனே நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிப்பு இது பண்ணிவிட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிட்டு அப்புறம் மற்ற எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஃபுல்லும் கலக்கிக்கங்க. யாருக்கெல்லாம் வந்து தேங்காய் சாதம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் தேங்காய் பால் சாதம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த தேங்காய் சாதம்னாவே என்னோடய ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் காளீஸ்வரி தான் ஞாபகம் வருவா.
அவ கொண்டு வர தேங்காய் சாதத்துக்கு நான் சரியான அடிக்ட்டுன்னு சொல்லலாம். இந்த தேங்காய் சாப்பாடு வந்து ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு ஹர். அவங்க அம்மா எனக்காகவே "லோகாவுக்கு கொண்டு போய் குடுங்க" அப்படிம்பாங்க. காலையில டிஃபன் பாக்ஸ் காலேஜுக்கு வந்தோனே ஃபர்ஸ்ட் வேலை அவ எடுத்து, "லோகா அம்மா இன்னைக்கு தேங்காய் சாதம் செஞ்சுருக்காங்க" அப்படின்னாவே போதும். ஃபர்ஸ்ட்டு லஞ்சில நான் என் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ டிஃபன் பாக்ஸை பேக்லேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு தான் 2 வாய் சாப்பிட்டு தான் அடுத்த வேலையே. அந்தளவுக்கு கிரேஸான தேங்காய் சாப்பாடு. தென் தேங்காய் பால் சாதம் பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து தேங்காய் சாதம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் தேங்காய் பால் சாதம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். Thank you universe. Thanks a lot for everyone, every subscriber.